அரசியலில் புதிய தலைமுறை ஆரம்பமா? 27 வயது விக்னேஷ் கண்ணன் வைரல். புதுச்சேரி அரசியலில் தற்போது அதிகம் பேசப்படும் பெயராக மாறியுள்ளார் ராஜ்பவன் தொகுதி எம்எல்ஏ விக்னேஷ் கண்ணன். ராஜ்பவன் தொகுதி திமுக எம்எல்ஏ விக்னேஷ் கண்ணன். விக்னேஷ் கண்ணன் என்னும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். வெறும் 27 வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்த்து பார்க்கும் போது மிகவும் இளம் வயது எம்எல்ஏ என்ற கவனத்தை பெற்றுள்ளார். முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகனாக அரசியல் பின்னணி இருந்தாலும் இளைஞர்களின் ஆதரவுடன் தனக்கென தனி அரசியல் அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறார் விக்னேஷ் கண்ணன். இந்த தேர்தலில் மிகவும் பேசப்பட்ட விஷயம் என்னவென்றால், விக்னேஷ் கண்ணனை சுற்றி எப்போதும் இளைஞர்கள் கூட்டமே இருந்ததுதான். வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு, தெருமுனை பிரச்சாரம், சமூக வலைதள பிரச்சாரம் என அனைத்திலும் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். பொதுவாக அரசியலில் மூத்த நிர்வாகிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நிலையில் விக்னேஷ் கண்ணனின் அணியில் இளம் தலைமுறையின் பங்களிப்பே அதிகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டசபை நிகழ்ச்சிகள் முதல் பொதுமக்கள் சந்திப்பு வரை அவருடன் இளைஞர்கள் அதிகமாக காணப்படுவது அரசியல் வட்டாரங்களிலும் கவனம் ஈர்த்துள்ளது. இதனால் தற்போது இளைஞர்களின் எம்எல்ஏ என்ற புதிய அடையாளத்தையும் விக்னேஷ் கண்ணன் பெற்று வருகிறார். புதுச்சேரியில் பதவியேற்ற 30 எம்எல்ஏக்களில் மிகவும் இளம் வயது உறுப்பினராக இருந்ததுடன் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்த்து பார்க்கும்போது 27 வயதில் பதவியேற்ற ஒரே எம்எல்ஏ என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். விக்னேஷ் கண்ணன் என்னும் இளம் தலைமுறையின் அரசியல் வருகைக்கு இது ஒரு புதிய தொடக்கமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது.